வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்றைக்கி திவ்ய தேசம் 22 திரு இந்தலூர் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் மயிலாடுதுறையிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பரிமள ரங்கநாத பெருமாள் கோவில். இந்தலூர் தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ளது. இங்குள்ள மூலவர் பரிமள ரங்கநாதர், தாயார் பரிமள ரங்கநாயகி. இங்குள்ள விமானம் வேத சக்கர விமானம். தீர்த்தம் இந்து புஷ்கரணி. இந்த கோவிலில் வழிபட்டோர் பிரம்மன், யமன், கங்கை, காவிரி, பிரம்மா, சூரியன், சந்திரன், அம்பரீசன். இந்த கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் 350 அடி நீளமும் 230 அடி அகலமும் கொண்ட பெரிய கோவிலாகும். ஏகாதேசி விரதம் சிறப்பு பெற காரணமாக இருந்த தலம் இந்த இந்தலூர். சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்குவதற்கு இந்த தலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை வழிபட்டான். பகவான் அவனது பிரார்த்தனைக்கு இறங்கி சாப விமோசனம் அளித்தார். தனது பெயராலேயே இவ்வூர் வழங்க வேண்டும் என்று சந்திரன் பெருமாளிடம் வேண்டிக் கொண்டதால் இந்தலூர் என்று ஆனதாக கூறுவர். இந்து என்ற பெயருக்கு சந்திரன் என்று பொருள். இந்து + ஊர் இந்தலூர் ஆயிற்று. இந்த கோவிலின் சிறப்பு, சந்திரன் இத்தீர்த்தத்தில் நீராடி தன் சாபம் நீங்க பெற்றதாக கூறப்படுகிறது. பெருமாளின் முகத்தை சந்திரன், பாதத்தை சூரியன், நாபி கமலத்தை பிரம்மன் பூஜிப்பதாக உள்ளது. அருகே காவேரி தாயாரும், திருவடி அருகே கங்கை தாயாரும் வழிபடுகிறார்கள். யமனும் அம்பரீசனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள். மூலவர் பரிமள ரங்கநாத பெருமாள் வீர சயனத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். ஏகாதேசி அன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் இத்தல பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை தொடங்கினால் கேட்டது அனைத்தையும் பெருமாள் கொடுப்பார் என்பது நம்பிக்கை. ஏகாதேசி விரதத்துக்கு ஒரு தல வரலாறு உண்டு. அம்பரீசன் என்ற மன்னன் 100வது ஏகாதேசி விரதம் முடித்தால் அவனுக்கு தேவலோக பதவி கூட கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதால் மானிடருக்கு அப்பதவி கிடைத்தால் தேவர்களின் மதிப்பு குறைந்துவிடும் என்று எல்லாரும் அஞ்சினார்கள். இதனால் தேவர்கள் எல்லாரும் பயந்து துர்வாச முனிவரிடம் போய் முறையிட்டார்கள். துர்வாச முனிவரும் அம்பரீசனின் விரதத்தை தடுக்கும் பொருட்டு பூலோகத்துக்கு வந்தார். அவர் வருவதற்குள் மன்னன் விரதத்தை முடித்திருந்தான். துவாதசி நேரம் முடிவதற்குள் அவன் உணவு அருந்திருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் ஏகாதசி விரதத்தின் முழு பயன் அவனுக்கு கிடைக்கும். எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்த நிலையில் தேவலோகத்தில் அனைவரும் கலக்கத்துடன் இருந்தனர். அம்பரீசன் உணவு உண்ண தயாராக இருந்த சமயத்தில் துர்வாச முனிவர் உள்ளே நுழைந்தார். முனிவர் வந்ததால் அவரையும் உணவருந்த அழைத்தான் அம்பரீசன். முனிவரும் அதற்கு சம்மதித்து நதியில் நீராடிவிட்டு வருவதாக கூறி சென்றார். நீண்ட நேரம் முனிவர் வராததை நினைத்து கவலை அடைந்தான் அம்பரீசன். குறித்த நேரத்தில், அதாவது துவாதசி நேரம் முடிவதற்குள் உணவு அருந்த வேண்டும். என்ன செய்யலான்ட்டு வேதியர்களிடமும் அந்தணர்களிடம் கலந்து ஆலோசித்தான். நீராடிவிட்டு காலம் தாழ்த்தி வந்தால் அதற்குள் துவாதசி நேரம் முடிந்துவிடும். அம்பரீசனின் ஏகாதசி விரதம் தடைப்பட்டுவிடும் என்ற எண்ணத்தில் இருந்தார் துர்வாச முனிவர். துவாதசி முடிய இன்னும் சில மணி துளிகளே இருந்த நிலையில் உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை 3 முறை குடித்தால் விரதம் முடிந்து ஏகாதசி விரதத்தின் முழு பயனும் கிடைத்துவிடும் என்று தலைமை பண்டிதரின் ஆலோசனையின் பேரில் அவ்வாறு செய்து தன் விரதத்தை பூர்த்தி செய்து முனிவருடன் உணவருந்த காத்திருந்தான் அம்பரீசன். இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த துர்வாச முனிவர் கோபம் கொண்டார். ஒரு பூதத்தை வரவழைத்து அம்பரீசனை கொல்ல ஆணையிட்டார். அம்பரீசன் இச்செயலுக்கு அஞ்சி பரிமள ரங்கநாதனிடம் சரண் புகுந்தான். பெருமாள் மிகுந்த கோபத்துடன் பூதத்தை விரட்டினார். எல்லாத்தையும் அறிந்த துர்வாச முனிவர் பெருமாளிடம் மன்னித்து அருள வேண்ட பெருமாளும் மன்னித்து அருளினார். பின்பு 100 ஏகாதசி விரதம் முடித்திருந்த அம்பரீசனிடம் வேண்டியதை கேள் என்றார் பெருமாள். அம்பரீசனும் தாங்கள் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் குறை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் அவ்வண்ணமே இத்தலத்தில் வீற்றிருந்து
அருள் பாலித்து வருகிறார். கருவறையில் 12 அடியில் பச்சை நிற திருமேனியுடன் பரிமள ரங்கநாத சயன கோலத்தில் காட்சி தருகிறார். அருகில் தாயாரும் காட்சி தருகிறார். இந்த கோவிலுக்கு பெண் பித்தால் தவறு செய்தவர்கள், பெண்களின் சாபத்துக்கு ஆளானவர்கள், பெண் வாரிசு பிறக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் இங்கு வந்து சாந்தி செய்தால் அவர்களின் அனைத்து கூரைகளும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. தனி சந்நிதியில் பரிமள ரங்கநாயகி தாயார் அருள் பாலிக்கிறார். நாமும் இத்திருக்கோவிலுக்கு சென்று எல்லா நலன்களும் பெற இந்த கோவிலுக்கு சென்று வருவோம். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் பயன்பெறுவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.